சினிமால பிரபலமா இருக்கிற ஸ்டார்ஸுக்கு மொட்டை கடிதாசி வர்றது சாதாரணமான விஷயம். அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு மிரட்டல் டெலிஃபோன்ஸ் எல்லாம் கூட வரும். ஆனா, அவங்களோட வீட்டுக்கே டைரக்ட்டா ஃபோன் பண்ணி மிரட்டல்கள் குடுக்கறது, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாதிரி உருவாக்கிட்டு வருது. ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு வெற்றிகரமான இசையமைப்பாளர். நெறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் குடுத்திருக்கிறாரு. ரொம்ப பீக்ல இருக்கிற இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தவரான அவர் வீட்டுக்கும் ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோன பிக் பண்ணது ஹாரிஸ் ஜெயராஜோடைய மனைவி. அவங்க கிட்ட சில ஆசாமிகள் ஃபோன் பண்ணி, "உங்க கணவர நாங்க கடத்தப் போறோம். அவர் உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னா, ரூ. 20,00,000 தரணும்" அப்படின்னு சொல்லி மிரட்டல் குடுத்திருக்காங்க. இது தொடர்பா ஹாரிஸ் ஜெயராஜுடைய மனைவி போலீஸ்ல புகார் குடுத்திருக்காங்க. போலீஸ் இந்த கேஸ ரொம்ப சீரியஸா எடுத்து விசாரணை பண்ணி பார்த்ததுல, அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. திருமலை அப்படிங்கிறவரு ஹாரிஸ் ஜெயராஜோடைய அப்பா கிட்ட டிரைவரா வேலை பார்த்தவரு. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கவனிச்சிருந்த அவரு, அவரோட ஃபிரெண்ட்ஸ் கூட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரியான வேலைய செஞ்சிருக்காரு. அதாவது ஹாரிஸ் ஜெயராஜோடைய வீட்டுக்கே நேரடியா ஃபோன் பண்ணி அவர கடத்தப் போறோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டல் குடுத்திருக்காரு. ஆனா ஹாரிஸ் ஜெயராஜோடைய மனைவி புகார் குடுத்ததன் மூலமா இவங்க தான் அவங்க அப்படிங்கிறத ஃபோன் கால்ஸ் வழியா கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க.